எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் அகிலாண்டேஸ்வரி. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக அம்பாள் பற்றி நிறையா ஸ்லோகங்கள் படிக்கணும், அம்பாளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய விதவிதமாக அம்பாள் ஸ்லோகங்கள் படிக்கணும்னு எனக்கு ஆசை. நிறையா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுண்டேன். கடல், அது ஒரு கடல், அதில் சிலது கற்றுண்டேன். சமீபத்தில் யூடியூப்பில் அபிராமி அந்தாதி 100 பாட்டும் ராகத்தோட பாடினவா போஸ்ட் பண்ணியிருந்தா. 4 பேர் 25 பேர் பாடி போஸ்ட் பண்ணியிருந்தா. அந்த இதுலேருந்து தான் கற்றுண்டேன் நான் அபிராமி அந்தாதி ராகத்தோட பாடணும்னுட்டு. அப்புறம் இந்த இன்ட்யூஷன் எப்படி எனக்கு ஏற்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் கீவா ஜெகநாதன், திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் அபிராமி அந்தாதிக்கு விளக்க உரை எழுதியிருக்கார். 100 பாடலுக்குமே அந்த விளக்க உரையை தான் ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அபிராமி அந்தாதியோட விளக்க உரை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அபிராமி அந்தாதி சொல்லணுங்கிற ஆசையும் வந்தது. அதனால இத விளக்கத்தோட இத எல்லாருக்கும் கொண்டு போகணும், அம்பாள் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவள் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான ஒரு சின்ன முயற்சியா தான் இதை நான் எடுத்திருக்கேன். இப்ப அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு 2 பாட்டு பாடுறேன். அடுத்த வாரம் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் இந்த 2 பாட்டுக்கும் என்ன விளக்கம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத சிந்தசைஸ் பண்ணி சொல்றேன். இப்போ பாட்டுக்குள்ள போறேன். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்துமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடிலன் கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் மென்பாசான் குசனும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. வணக்கம்.